உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். காலை தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஐஸ்வர்யா. உன்னுடைய கனவு மெய்ப்பட வேண்டும். கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள். கஷ்டப்படும் போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண் திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு, எது உன்னை உறங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகிறான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமைப்படும் தருணத்திலே முட்டாளாகிறான். உன்னுடைய கை ரேகையை பார்த்து வாழ்க்கையை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இந்த வரிகள் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் சாதி, மதம், இனம், மொழி ஆகிய எல்லா வேற்றுமைகளையும் கடந்து எல்லா மக்களுக்கும், குறிப்பா எல்லா மாணவர்களுக்கும் மிகவும் பிடித்த கனவு நாயகன், ஏவுகணை நாயகன், மக்களின் எழுச்சி நாயகன், நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஐயா APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் தான் இன்று. ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா மாரடைப்பு நோயால நம்ம எல்லாரையும் விட்டு பிரியா விடை கொடுத்த அவரு இறப்பதற்கு முன்பாக மாரடைப்பு நோயாளிகளுக்காக கலாம் ஸ்டண்ட் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாருங்க. அவர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்களாம், உங்களுடைய கண்டுபிடிப்புல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் என்ன காரணத்துக்காக அப்படின்னு கேட்ட போது ஐயா அவர்கள் சொன்னாங்களா, இந்த போலியோ நோயால பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா காலில் கேலிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அது அணிஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு அது ரொம்ப கனமா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா அதை அணிஞ்சு நடக்கும் போது. அதை பார்த்துட்டு ஐயா அவர்கள் ஒரு லேசான மெல்லிய உலோகத்துல அதே மாதிரி ஒரு கேலிபர் தயார் செஞ்சு கொடுத்தாங்களாம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அதை அணிஞ்சிட்டு நடக்கக்கூடிய அந்த குழந்தைங்களோட மனசுல இருக்கக்கூடிய அந்த லேசான அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈடு இணையா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட கலாம் ஐயா அவர்களுக்கு சலாம் சொல்லி நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய முதலாவதாக பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டேன் சக்தி பீடங்களை. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்று, நாளை, நாளை மறுநாள் ஆகிய 3 தினங்களுமே இதுவரைக்கும் நம்ம சந்திச்ச அந்த சக்தி பீடங்களினுடைய ரீகேப் தான் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி வழங்குவதற்காக மஞ்சுளா ரமேஷ் அவர்கள் வராங்க உங்களுக்காக. கண்டேன் சக்தி பீடங்களை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது. ஞானாலயம் வழங்கும் ஆடிப்புறம் சுயம்பரா பார்வதி மற்றும் ராகுகேது பயிற்சி ஹோமம் ஜூலை 27 காலை 7 மணி முதல். அனுமதி இலவசம், அனைவரும் வருக. தொடர்புக்கு 9444361136. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். அனைவருக்கும் வணக்கம். கண்டேன் சக்தி பீடங்களை என்ற இந்த ஒரு அற்புதமான தொடரை கடந்த 2 மாதங்களாக அன்பான நேயர்களாக நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இதிலே 51 சக்தி பீடங்கள், பாரத கண்டம் எங்கும் பறந்து விரிந்திருக்கும் சக்தி பீடங்களை நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். இது அற்புதமான ஆஷாட மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஆடி மாதம் நாம் இப்பொழுது இருப்பது. இந்த ஆடி மாதம் சூரியனுடைய வீச்சு, கதிர்வீச்சு குறைந்து சந்திரனுடைய வீச்சு, அவருடைய கலைகள் அதிகமாகின்ற மாதம். சந்திரனுடைய கலைகள் அதிகமாகும் பொழுது தக்ஷணாயனம் பிறக்கிறது. சூரியன் தெற்கை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது சந்திர கலைகளின் சக்தி அதிகமாகும் பொழுது அம்பாளின் சக்தியும் அதிகமாகிறது. அதனால்தான் இந்த ஆடி மாதத்திலே அன்னைக்கு இத்தனை கோலாகலங்கள். எந்த கோவிலை பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் அம்பாளின், அம்மனின் கொண்டாட்டங்கள், உற்சவங்கள், தேர் உற்சவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அற்புதமாக. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை எல்லாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நேரத்திலே
கடந்த 2 மாதமாக நாம் பார்த்த அந்த சக்தி பீடங்களினுடைய வரிசையை ஒரு தொகுப்பாக நாம் கொஞ்சம் பார்த்துவிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு, ஏனென்றால் இது ரொம்ப விசேஷமான நாட்கள் அல்லவா, அதனால அந்த தரிசனத்தை நாம பார்த்துவிட்டு அப்புறம் நம்முடைய பயணத்தை மேலும் தொடரலாம். சக்தி பீடம் ஏன் வந்தது என்பதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். தக்ஷ பிரஜாபதி என்கின்ற தக்ஷன், அவனுடைய மகள் தாக்ஷாயினி, அவள் தந்தையினுடைய விருப்பத்திற்கு எதிராக நாக ஆபரணமும் வெறும் புலித்தோலையுமே ஆடையாக கொண்ட சிவனை விரும்பி அவனை மணந்து கொள்கிறாள். இது அப்பாவிற்கு பிடிக்கவில்லை. அவன் இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய யாகம் செய்து அத்தனை தேவர்களையும் மற்ற மும்மூர்த்திகளையும் அழைத்து, சிவனை தவிர எல்லோரையும் அழைத்து இவரை அவமானம் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய யாகம் செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது தாக்ஷாயினி அப்பாவிடம் சொல்லி தன்னுடைய கணவருக்கும் சகல மரியாதைகளும் வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொள்வதற்காக அங்கே வருகிறாள். ஆனால் தக்ஷன் இவள் தன்னுடைய மகளே இல்லை என்று சொல்லி அவமானப்படுத்துகிறான். இதனால் கோபம் கொண்ட தாக்ஷாயினி தன்னுடைய உடலை அந்த யாகத்திலே வீழ்த்தி அந்த யாகத்தையே நிறுத்தி விடுகிறாள். அன்னை கரிந்து போகிறாள். இதை கேள்விப்பட்ட சிவனார் ருத்ரன் நெற்றிக்கண்ணன் என்ன செய்கிறான்? கோபம் வருகிறது. அந்த சதிதேவியின் உடலை எடுத்துக்கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகிறான். அகிலமெங்கும் ஒரே ஆட்டம்தான், நடுங்குகிறது. அனைத்து உயிர்களும் நடுங்குகின்றன. இதை பார்த்த மகாவிஷ்ணு இந்த சதிதேவியின் உடல் இவருடைய கைகளில் இருக்கும் வரை இந்த ருத்ர தாண்டவம் நிற்காது என்பதற்காக அந்த உடலை, அந்த தேகத்தை தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால் துண்டு துண்டுகளாக ஆக்குகிறார். அப்படி வேகமாக துண்டாக்கும் பொழுது நம்முடைய பாரத தேசம் எங்கும், இன்றைய பாரத தேசம் இல்லை, இன்றைய இந்தியா இல்லை, பாரத தேசம் முழுக்க பரவி இருக்கிற எல்லா இடங்களிலும் அன்னையினுடைய பாகங்கள் 51 இடங்களே விழுகின்றன. அவை அனைத்தும் சக்தி பீடங்களாக ஆகின்றன. ருத்ரன் கோபம் தணிந்து அமைதியாகி தியானத்திலே ஆழ்கிறார். இந்த சமயத்திலே இன்னொரு செய்தியையும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு திரு நிகழ்வுகள் எல்லாம் திருவிளையாடல் என்று கூட சொல்லலாம். இது நிகழ்ந்த பிறகு, சாந்தமான பிறகு ஈசனார் மகாவிஷ்ணுவிற்கு சொல்வதாக புராணம் ஒன்று சொல்கிறது. அன்னை பராசக்தி என்னுள்ளேயே சக்தியாக அமைந்திருக்கிறாள், உள்ளேயே உறைந்திருக்கிறாள். ஆனால் அவளுடைய தேகம் கரிந்து போனது என்பதற்காக அந்த தேகத்தை எடுத்துக்கொண்டு நான் ருத்ர தாண்டவம் ஆடினேன். ஆனால் தேகத்தில் எதுவும் இல்லை. அந்த உள்ளே உறைகின்ற அந்த சக்தியே என்னுடைய சக்தி. தேகம் என்பது வெறும் கூடுதான் என்பதை நான் உலகுக்கு உணர்த்துவதற்காகவே நான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினேன் என்று சொல்வதாக புராணங்கள் சொல்கின்றன. உள்ளே இருக்கின்ற ஒளி, அந்த சக்தி சுயம்பு, அதுதான் முக்கியமே தவிர வெறும் வெளித்தோற்றம் இல்லை என்பதை காட்டுவதற்காக நிகழ்த்தியது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அற்புதமான ஒரு செய்தியோடு நாம இந்த சக்தி பீடங்கள் பாரத தேசம் எங்கும் பரவி இருக்கிறது என்பதை பார்த்தோம். 51 சக்தி பீடங்களும் எல்லா இடங்களிலும் பார்க்க போனால், இந்த பக்கம் பங்களாதேஷ், அந்த பக்கம் பாகிஸ்தான், கீழே தெற்கிலே ஸ்ரீலங்கா, வடக்கே லடாக் வரைக்கும் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. இவை எல்லாம் புத்தகத்திலே இருக்கிறதே தவிர பல இடங்கள் அன்னையினுடைய அந்த பாகங்கள் விழுந்த இடமெல்லாம் எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியாது. ஆனால் ஒரு பதிவாக எல்லோரும் வரிசையாக ஒவ்வொரு புத்தகத்திலும் 51 சக்தி பீடங்கள் இங்கெல்லாம் இருக்கின்றன, இங்கெல்லாம் இருக்கின்றன என்று போடுவது வழக்கம். ஒரு அன்னையின் கருணையினால் இந்த 51 சக்தி பீடங்களுக்கும் நேரிலே சென்று தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டதன் காரணமாக என்னுடைய பயணம் ஆரம்பித்தது. அப்பொழுது ஆரம்பித்த பொழுது எனக்கு உண்மையாகவே பல பீடங்கள் எங்கே இருக்கின்றன என்பது தெரியாது, இதனுடைய மகத்துவம் தெரியாது. ஆனால் அன்னை வழிகாட்டி சென்றாள்.
ஒவ்வொரு இடத்திலேயும் அன்னை என்னுடனேயே வந்தாள். ஒவ்வொரு சக்தி பீடத்திலேயும் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்தன. அப்பொழுது மட்டுமல்ல, ஒரு 10 வருடங்களுக்கு மட்டுமல்ல, இந்த கடந்த 2 மாதங்களிலும் கூட பல விஷயங்கள், பல அற்புதங்கள், இந்த நிகழ்வுகளை பற்றி நான் பேசும் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அம்மனின் அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவளின்றி ஓரணவும் அசையாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான செய்திகளை உள்ளடக்கியதாக இருப்பது இந்த 51 சக்தி பீடங்களினுடைய பயணம் என்று சொல்லலாம். இதிலே முதலாக இருப்பது யோனி பீடம். அஸ்ஸாம் அதனுடைய தலைநகரான கவுஹாத்தி. இங்கே அன்னையினுடைய அந்தரங்க உறுப்பு விழுந்தது யோனி பீடம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெண் என்பவள் தெய்வத்திற்கு சமமானவள். ஒரு பெண் என்று சொன்னாலே 2 முக்கியமான ஒரு உறுப்புகள் அவளுடையது உலகுக்காக படைக்கப்பட்டது. இந்த உலகமே அவளுடைய அந்தரங்க உறுப்பிலிருந்து தான் வெளியே வருகிறது, படைக்கப்படுகிறது. மார்பகங்கள் இங்கே படைக்கப்படுகிறது என்று சொன்னால் அவளுடைய மார்பகங்கள் உலகுக்கு அமுதத்தை கொடுக்கிறது, வளர்க்கிறது. அந்த குழந்தை, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை அளித்து முலைப்பாலை அளித்து அவள் அந்த குழந்தையை வளர்க்கிறாள். ஆக இந்த 2 உறுப்புகளும் ஒரு அன்னைக்கு, ஒரு பெண்ணுக்கு தெய்வீகத்தை கொடுக்கிறது. அந்த தெய்வீகத்தை கொடுத்து அவளை தெய்வமாகவே ஆக்குகிறது. அதனால்தான் அன்னையை ஒரு கடவுளாக நாம் நினைக்கிறோம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது. கண்டேன் சக்தி பீடங்களை பகுதி பார்த்தாச்சுங்க. இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போற பகுதி வையகமே வானகமே. இதுல இன்னைக்கு நம்ம உடைகள் பத்தி தான் பார்க்க போறோம் இல்லையா? அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதுதான் நம்முடைய அடிப்படை தேவை இல்லையா? அந்த வகையில ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய அழகையும் தோற்ற பொலிவையும் கூட்டுவதற்கு ஆடைகள் மிக மிக இன்றியமையாததா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா நம்முடைய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா தான் ஜனாதிபதியா இருந்த ஒரே காரணத்தினாலதான் கோட் சூட் போன்ற உடைகள்லாம் அணிந்தாரு. அது தவிர அவருக்கு எப்பவுமே எளிமை தாங்க ரொம்ப பிடிக்கும். என்றைக்குமே ஒரு ஆடம்பரத்தையோ இல்ல அணிகலன்களோ இல்ல பெரிய பெரிய அலங்காரங்களையோ அவர் என்னைக்குமே விரும்பினது கிடையாது. என்னைக்குமே அவர் எளிமையா இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்பவே ஆசைப்பட்டாரு. அப்படிதான் நடந்துட்டாரு அவருடைய வாழ்க்கை முழுதாக. தொடர்ந்து அவரை பத்தி நிறைய செய்திகள் நம்ம பகிர்ந்துக்கலாம். அதற்கு முன்பாக வையகமே வானகமே பகுதி உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு உடைகள் பத்தி சொல்வதற்காக சூழலியலாளர் கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் உங்களுக்காக. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். பொதிகை தொலைக்காட்சி நேயருக்கு என் அன்பான பசுமை வணக்கம். ஆள் பாதி ஆடை பாதின்னு ஒரு பழமொழியும் சொலவடையும் நம்மகிட்ட இருக்கு. எதுக்காக ஆள் பாதி ஆடை பாதி என சொல்ல வேண்டும்? மனிதன் இருக்கிற இடத்தில் பாதி இடத்தை ஆடைகள் பிடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆடைகள் மனிதனின் பாதியாக இருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படி இவ்வளவு தூரம் தன் உடம்பின் பாதியை ஆடைக்கு தருகிற அளவுக்கு மனிதகுலம் எவ்வாறு முன்னேறி இருக்கிறது என்று ஆடை குறித்த வரலாற்றை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. மனிதன் பருவ நிலையங்களிலிருந்து, குறிப்பாக ஆதி மனிதன் பருவ காலங்களில் குறிப்பாக குளிர்காலங்களிலிருந்து தன் உடம்பை போர்த்தி கொள்வதற்கு படாத பாடுபட்டது. முதலில் அவன் தலையுடையைத்தான் அணிந்திருக்கிறான். எங்கெல்லாம் கிளைகள் இருக்கிற பெரிய தலைகளை இலைகளை எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய மேனியில் போர்த்தி இருக்கிறான். பிறகு அதுவும் போதாதென்று
கெட்டியான மரப்பட்டைகளை, அதுக்கு பேரு மர உரி என்று கூட தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது. முதலில் குறிப்பா தலைகள், அடுத்தது மர உரி என்று வந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்த மனிதன் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆடையை நோக்கி நகர்ந்திருக்கிறான். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆடைகளின் பெயர்கள் அதிகமாக இருந்தாலும் எல்லா மக்களும் ஆடையை நோக்கி நகர முடியாது. குறிப்பாக 1500 ஆண்டுகளுக்கு முன்புதான் கையால் தைக்கப்பட்ட உடைகள் பரவலாக இருந்துச்சு. அது உலகம் முழுக்க ஆடைகள் இருந்துச்சு. சீனாவிலிருந்து ஆடைகள், ரோமிலிருந்து ஆடைகள், கிரேக்கத்திலிருந்து ஆடைகள், அரபு நாடுகளிலிருந்து ஆடைகள் என்று உலகம் முழுக்க ஆடைகளால் முன்னேறிய, ஆடைகளை தைத்திருப்பவர்கள் ஆடைகளை எல்லா நாடுகளுக்கும் வியாபாரம் செய்தார்கள். ஆடைகளோடுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஆடைகளை விற்பனை செய்தார்கள். இங்க நம்ம கிட்ட நிறைய ஆடைகள் இருந்துச்சு. குறிப்பாக சங்க இலக்கியம் சில ஆடைகளை குறிப்பிட்டிருக்கிறது. அதில் துகில் என்கிறது ஒரு ஆடை வகை. அதுக்கான ஆடை வகைக்கு அந்த நூலும் அதனுடைய நெசவும் வேறும். அறுவை என்று ஒன்று இருக்கு. கலிங்கம்ங்கிறது ஒரு ஆடையின் பெயர். கலிங்கம் என்பது ஒரு ஆடையின் பெயர். குப்பாயம் என்பது ஒரு ஆடையின் பெயர். இப்படி ஆடையின் பெயர் இருக்கும் போது உடுக்கை என்றும் ஒரு ஆடையின் பெயர் இருக்கு. உடுக்கை என்றால் உடை என்று நமக்கு தெரியும். குறிப்பாக வள்ளுவன் சொல்லுகிற போது உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே, இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற அந்த குரல் சொல்லுகிற அந்த உடுக்கை என்பது கூட ஒரு உடைதான். இவ்வளவு வகையான உடைகள், துகில் இருந்திருக்கிறது, கலிங்கம் இருந்திருக்கிறது, குப்பாயம் இருந்திருக்கிறது, அருவு இருந்திருக்கிறது என்று ஒரு பல நூறு ஆடைகளின் வடிவத்தை, அதனுடைய நேர்த்தியை சொன்னாலும் கூட அன்றைக்கு ஏழை மக்களால் உடை அணிய முடியவில்லை. அரசர்கள் உடையணிந்திருந்தார்கள், அரசியல் உடையணிந்திருந்தார்கள், ஆடல் மகளிர்கள் உடையணிந்திருந்தார்கள் என்பதை நாம் கோயில்களுக்கு போகிற போது அங்கிருக்கிற சிற்பங்களில் பார்க்கிறோம். மனுஷன் பெருசா ஆடை அணியல. அவன் 9 நாளி உடுப்பது 2ன்னு ஒரு பேர் இருக்கு. எல்லாம் பழமொழிகள் வாழ்ந்த காலத்தை நமக்கு தொடர்ந்து கடத்தி கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் வாழ்ந்த காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றன. மனிதனுக்கு 2 உடைகள். 9 நாளி உடுப்பது 2. ஒன்று இடுப்புக்கு கீழே ஒரு துண்டு மாதிரி ஒரு உடை, மார்பை மறைத்துக் கொள்ள ஒரு உடை. 2 உடையோடு தான் மனிதர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அதுவும் அரசர்களும் அரசிகளும் பெருந்தனக்காரர்களும் உடுத்திக் கொள்ளுகிற உடையை அன்றைக்கு இருந்த ஏழை மக்கள் உடுத்திக் கொள்ள முடியாது. உடுத்துவதும் தவறு. உடுப்பு இவர்களுக்கு கிடைக்காது. நீண்ட நாட்கள் இப்படித்தான் போயிருக்கிறது. தையல் துணி யாரு தைக்கிறா? ஏற்கனவே பறித்து வைப்பவர்கள் சாதாரண ஏழை விவசாயிகள், குறிப்பா நெசவு செய்வர்கள் ஏழை விவசாயிகள், ஏழை மனிதர்கள். உடையை தைத்து கொடுப்பவர்கள் ஏழைகள். உற்பத்தி செய்வர்களால் அன்றைக்கு உடையை உடுத்த முடியவில்லை என்கிற ஒரு சமூக அமைப்பும் இருந்ததை நாம் இன்றைக்கு நவநாகரீக துணிகள் அறிந்திருந்தாலும் கூட அதன் வரலாற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் உடைகளின் வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப வேட்டி சேலை தான் நமக்கு தமிழ்நாட்டின் உடையா என்று கூட இன்றைக்கு பெரும்பாலும் கேட்கிறார்கள். அப்படி சொல்லிவிட முடியாது. தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு உடை, ஒரு இனத்துக்கு என்று ஒரு உடையை இன்றைக்கு உலகமெங்கும் அடையாளப்படுத்த முடியாது. ஏன் முடியாது? வேட்டியும் சேலையும் நம் நாட்டு குறிப்பாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய உடைகள் என்று இன்றைக்கு பேசுகிறோமே. நாம் பேசுகிற அதில் பொருள் இல்லையா, உண்மை இல்லையா என்று கேட்போம். நான் கேட்கிறேன், வேட்டியும் சேலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா அங்க மட்டும்தான் இருக்கிறதா? வேட்டியும் சேலையும் தமிழர்கள் மட்டும்தான் உடுத்துகிறார்களா? இல்லை. ஆந்திரத்தில் வேட்டி சேலை இருக்கு, கேரளத்தில் வேட்டி சேலை இருக்கு, அருகாமையில் இருக்கிற கர்நாடகா, குறிப்பாக வடநாடுகள் என்று இந்தியாவெங்கும் வேட்டிகளும் சேலைகளும் இருக்கு. ஆக ஒரு நாட்டின் ஒரு இன மக்களின் அடையாளமாக ஒருபோதும் நாம் வேட்டிகளையும் சேலைகளையும் மற்ற உடைகளையும் அடையாளப்படுத்த முடியாது. அப்படியா? மனிதர்கள் இப்படித்தான் இருந்தாங்களா?
நெடுங்கால வரைக்கும், குறிப்பாக சுதந்திர போராட்ட காலம், ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டினுடைய உடை கோமணமாக இருந்தது. பல பக்கம் ஏழைகள் ஒற்றை கோமணத்தோடு இருந்தார்கள். ஒருமுறை மகாத்மா காந்தி சேலம் வழியாக புகை வண்டியில், அப்போதெல்லாம் புகை வண்டி தான், காந்தி அண்ணல் அந்த குறிப்பாக சேலம் வழியாக புகை வண்டியில் போகிற போது இரண்டு பக்கமும் பார்த்து கொண்டு போகிறார். ஏராளமான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒற்றை கோமணத்தோடு அலைகிறார்கள். அண்ணல் காந்தி கேட்கிறார், ஏன் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றை கோமணத்தோடு அலைகிறார்கள்? வெகு தூரம் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறேன், பார்த்தவர் இடுப்பில் எல்லாம் ஒரு கோமணம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறதே ஏன் என்று கேட்கிறார். தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்நிலை, அதுவும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் வாழ்நிலை எப்படித்தான் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு ஒற்றை கோமணம் தான் மிஞ்சி இருக்கிறது என்று அண்ணல் காந்தியிடத்தில் சொல்லுகிறார்கள். காந்திக்கு பெரிய வருத்தமாக போன பிறகு காந்தி ஒரு முடிவெடுத்தார். இந்த மக்கள் எப்போது என்னை போல் கீழுடையும் மேலுடையும் அணிந்து, என்னை போல் கீழுடையும் மேலுடையும் அணிந்து மகிழ்கிறார்களோ அந்த நாளில் தான் இனி நான் மேல் சட்டை போடுவேன். அந்த மக்களின் கோமணத்தில் இருந்து விலகி அந்த மக்களும் வேட்டி சேலை கட்டுகிற நாள் வரையிலும் நான் என்னுடைய மேல் சட்டையை கழட்டி எறிகிறேன் என்று அன்றைக்கு தன் மேல் சட்டையை கழட்டி எறிந்த அண்ணல் காந்தி கடைசி வரையிலும் மேல் சட்டையை போட்டுக் கொள்ளார். எல்லோருக்கும் உடை கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய அற்புதமான எண்ணத்தை, எல்லோருக்கும் உடை கிடைக்க வேண்டும் என்று நல்லெண்ணத்தை கடைசி வரையிலும் காந்தி வச்சிருந்தார். இன்னைக்கு நிறைய உடைகள் மாறிடுச்சு. இன்னைக்கு பருத்து, பட்டு, செயற்கை நூலலை என்று ஆடைகள் இன்றைக்கு பொதுவாகி இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆடைகளை யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். நீ இந்த ஆடைதான் அணிய வேண்டும் என்றெல்லாம் யாருக்கும் சட்டம் போட்டு ஒருபோதும் தடுத்து விட முடியாது. ஆனால் இன்றைக்கும் ஆடை அணிகிறோம் என்று சொன்னால் அந்த ஆடைகளுக்குள்ளே நிறைய ரசாயனங்கள் இருக்கிறது. அந்த ஆடைகளுக்குள்ளே பெரிய இயற்கை வளம் இருக்கிறது. காந்தியை போல் இன்றைக்கும் நாம் யோசிக்க வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் உடை இந்த உலகில் கிடைத்திருக்கிறதா? எப்படி இந்த உலகில் 120 கோடி மக்களுக்கு குடிக்க இன்றைக்கு நல்ல தண்ணீர் இல்லையோ, அதுபோல் நல்ல உடைகளும் இல்லாமல் உலகில் எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து அவர்களுக்கும் அந்த உடைகள், நாம் அணிகிற உடைகள் போய் சேர வேண்டும் என்று நினைப்பது இன்றைக்கு நாகரீக உடை அணிந்திருப்பதற்கான அடையாளம். உடைகள் குறித்து பல்வேறு செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வையகமே வானகமே பகுதியில. இப்ப அடுத்துதான் நம்ம பார்க்க போற பகுதி தமிழ் விருந்து. ஒரு முறை நம்மளுடைய கனவு நாயகன் கலாம் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டாங்களாம், ஐயா நீங்க இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளரா இருக்கீங்க, அறிவியல் துறையில விஞ்ஞான துறையில இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, இவ்வளவு சாதனை பண்ணிருக்கீங்களே, உங்களுடைய வெற்றிக்கு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டப்போ ஐயா அவர்கள் சொன்னாங்களாம், என்னுடைய வெற்றிக்கான ரகசியமா நான் எதை பாக்குறேன் தெரியுமா, நான் என்னுடைய தாய்மொழி வழியில நான் கல்வி கற்றேன், அது மட்டும் இல்லாம என்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியில நான் படிச்சேன், தமிழ் மொழியிலே நான் சிந்திச்சேன், அதுதான் என்ன இந்த உயரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அத்தகைய ஒரு உயரிய மொழி தாங்க நம்முடைய தனிமொழி, உயர்மொழி, செம்மொழி, நம்ம தமிழ் மொழி. இதை குறித்து பல்வேறு செய்திகள் சொல்வதற்காக பேராசிரியர் முனைவர் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் வராங்க உங்களுக்காக. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். தொட்டதெல்லாம் பொன்னாகும் ராசியான பேங்க். தொட்டவுடன் வேலை முடியும் ஈஸியான பேங்க். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். தமிழ் விருந்து நிகழ்ச்சியில் நல்ல விருந்தில் நல்ல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இது செவி விருந்தாக அமைஞ்சிருக்குது. பொதுவாக நீதிகள் அப்படின்னு சொன்னால் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம். நீதி வலுவா நெறிமுறையில் அப்படிம்போம். இட்டார் பெரியோர் இடாதார் இலகுத்தார் சட்டாங்கில் உள்ளபடி பட்டாங்கில் உள்ளபடின்னு ஔவையாருடைய பாட்டு நம்ம பார்ப்போம். அப்போ கொடுப்பவர்கள் உயர்ந்தவர்கள், கொடுக்காதவர்கள் பெறுபவர்கள் சாதாரணமானவர்கள் நம்ம சொல்லிட்டு போயிடும். நீதின்னு வருகிற போது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆனந்தம்னு ஒரு படத்தில் என் நண்பர் பிருந்தா சாரதி எழுதியிருப்பார்.
இந்த உலகத்தில் 2 பேர் கையில் தான் தராசு கொடுத்துருக்கான் இந்த உலகம். ஒன்று நீதி, அந்த தேவதை கையில் தராசு இருக்கு. அடுத்தது வியாபாரிகள் கையில் தராசு இருக்குது. அது இப்பெல்லாம் அந்த தராசே இல்லை, அது பூரா டிஜிட்டல் இதுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் அந்த தராசு என்னன்னா 2 பக்கம் மேடை, நடுவில் முள். தராசு முள் போல இந்த பக்கம் போகாமல் சரியாக நிற்கணும். அதாவது கொடுப்பதும் குறைபடாது, கொள்வதும் மிகைப்படாது. என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? நிறைய காசை வாங்கி போட்டுட்டு குறைய கொடுக்கக்கூடாதான். அதே மாதிரி இந்த காசுக்கு இவ்வளோதாயா அப்படின்னு சொல்லக்கூடாதான். பட்டினப்பாலை என்ற ஒரு நூலில் இதை பற்றி சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த நீதிகளை பற்றி சொல்கிறப்ப நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா, மனித வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக இந்த நீதிகள் எத்தனையோ விஷயங்களை சொல்லி காட்டுது. அதில் மனு நீதின்னு ஒன்று உண்டு. மனு நீதினா என்ன அப்படின்னா, மனு என்கின்ற அந்த சோழ மன்னன் நீதியை சொன்னான். அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, அவனுடைய அரண்மனை வாசலில் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருக்குமா. அந்த ஆராய்ச்சி மணியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, யாருக்காவது ஏதாவது குறை அப்படின்னா அந்த மணி அடித்தா போதுமா. ஆனால் ஒரு ஆச்சரியம், அந்த மணி அடிக்கப்படவே இல்லையா. ஒரு நாள் அந்த மணி சத்தம் கேட்டவுடனே அதிர்ச்சி அடைகிறான் மன்னன். ஏதேனும் தவறு நடந்து விட்டதோ. போய் பார்த்தா மனுஷன் கூட அடிக்கலைங்க, ஒரு பசுமாடு அடிக்குது. சொல்ல தெரியல அதுக்கு. உடனே மன்னன் ஓடி வந்து பார்த்து என்னன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, அதனுடைய கன்று வரக்கூடாத பாதையில் வந்தது. அப்படி வந்ததுனால நம்முடைய இளவரசர் தேர் ஓட்டிகிட்டு வந்தபோது அந்த கன்று மேலே ஏற்றிட்டாரு. கன்று இறந்துருச்சு. கன்றை இழந்த பசு நீதி கேட்டு வந்திருக்கிறது. எப்படி இருக்கு மன்னனுக்கு? அரசனுடைய மனுநீதி சோழனுடைய மகன் உண்டு, பேர் வீதி விடங்கன்னு பேர். அப்போ அந்த வீதி விடங்கனுடைய அரசன் மகன் காப்பாற்றணும். அடுத்த தலைமுறைக்கு அவன் தான் நாட்டுக்கு அரசனாக வரக்கூடியவன். காப்பாற்றணும். என்ன செய்யறது? எல்லாரும் சொன்னாங்க. பெரிய புராணத்தில் அபூர்வமான இடமே அதுதாங்க. என்ன அப்படின்னா, சரி அப்படின்னா பதிலுக்கு நாம் என்ன செய்வது? அந்த தாய்ப்பசு அடைந்த துயரத்தை நான் அடைய வேண்டும். அப்போதுதான் எனக்கு அதனுடைய அருமை தெரியும். என் மகனை தேர்காலிட்டு, மந்திரி அந்த வண்டியை ஓட்டுங்க அப்படின்னார். மந்திரி நடுங்கி போனான். என் பசுமாடு இந்த பாருங்க, இந்த வீதி ராஜாக்களுக்கான வீதி. இப்போ நீங்கள் ஜனாதிபதி பிரதம மந்திரி வர்ற ரோட்டில் வேற ஆள் போகக்கூடாதுன்னுவோம். அந்த வீதி இதில் சாதாரண ஆளே வரக்கூடாது. இந்த பசுமாடு வந்திருக்கு. அடுத்தது என்னன்னா, இந்த கன்று இளங்கன்று பயமறியாது. மூணாவதா இது பின் சக்கரத்தில் தான் விழுந்திருக்கு. அதனால ஓட்டுனவருக்கு தண்டனை கிடையாது. இன்னைக்கு டிராஃபிக் ரூல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபடி பின்னாடி அடிபட்டா ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இருக்குங்க. டிரைவருக்கு தெரியாமல் நடந்திருக்கு அப்படின்னு இவரெல்லாம் சொல்கிறாங்க. அவர் கேட்கல. அதெல்லாம் நீ முடியாது, நீ பண்ணுறியா நான் பண்ணவா? மந்திரி படாரம் தன்னுடைய மார்பில் கத்தியை குத்தி செத்து போயிட்டாங்க. நான் செய்ய மாட்டேன்னு மன்னர் பார்த்தார். வீதி விடங்கன்னு படுறா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற்ற போகிறார். அப்புறம் தான் நீதி தேவதை தோன்றி, மன்னா உன்னுடைய நீதியை சொல்வதற்காக நான் இந்த உலகத்துக்கு அறிவிக்கவே நான் வந்தேன். என்னுடைய கன்றாக வந்ததும் என்னுடைய உருவம் தான் சொல்லி சொன்ன உடனே மன்னன் ஒரு பசுவிற்காக ஆவின் கடைமணி நெடுநாடுங்க என்று கண்ணகி சொல்லுவாளே பாண்டிய மன்னன்ட்ட, அந்த கதை இன்றைக்கு நீங்கள் திருவாரூர் போனால் பார்க்கலாம். ஒரு பசுமாட்டினுடைய துயரத்தை போக்குவதற்கு, அது துயரத்தை துயரமாக நினைத்தல், அவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். இப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்தது இந்த நாடு. விதுர நீதி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். விதுர யாருன்னு கேட்டால், பஞ்சபாண்டவர்களுடைய அந்த தந்தை வெள்ளப்பாண்டு, பெரியவர் திருதராஷ்டிரன், கடைசியாக இருந்தவர் விதுரன். அதாவது சித்தப்பா முறை. பெரிய மூத்தவர் திருதராஷ்டிரன், நடுவில் பாண்டு. பாண்டவர்கள் என்றாலே யாருன்னா பாண்டுவனுடைய மக்கள்னு அர்த்தம். இதில் விதுரன் சொல்லக்கூடிய நீதிகள் அவ்வளோ அருமையாக இருக்கும். அது தர்ம தேவதையே பிறந்ததாக வரலாறு உண்டு. பீஷ்ம நீதி அற்புதமாக இருக்குங்க. அதாவது அம்பு படுக்கையில் வீழ்த்திட்டான் 10ஆம் நாள் போர்க்களத்தில். அந்த அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் எவ்வளவு ஆச்சரியமான செய்திகளை சொல்கிறாருங்க நீங்கள் இல்லையாப்பா. ஒரு இடத்துல தன்னுடைய முடிவு நாள் வரப்போகிறது, எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறார்.
அவருக்கு ஒரு வரம் உண்டு தெரியுங்களா? என்னைக்கு நீ மரணம் அடையணும்னு நினைக்கிறையோ அன்றைக்கு உன்னுடைய உடம்புல இருந்து உன்னுடைய உயிர் போகும் அப்படின்னு அவனுடைய தாயார் கங்கை கொடுத்த வரம் அது. அப்போ அவர் எல்லாரையும் கூப்பிட்டார், நல்லபடி இருங்க, நல்லது செய்யுங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க, குற்றம் செய்யாதீர்கள்னு மட்டும் சொல்லல, குற்றம் நடப்பதை பார்த்து கொண்டு நிற்காதீர்கள் அப்படின்னார். பீமை பூன்னு சிரிச்சிருக்கான். நான் என்ன பீமா சிரிக்கிறேன்னு கேட்டாராம். இல்லை, நல்ல நீதி சொல்றீங்க, குற்றம் செய்யாட்டு இருந்தாங்கன்னு பரவாயில்ல, குற்றம் செய்யறத பார்த்துக்கிட்டு நிற்காதீங்க, வெகுண்டெழுங்கன்னு சொல்றீங்க. பாஞ்சாலிய சபை நடுவில் வச்சு அந்த துரியோதனா துச்சாதனும் சேர்ந்து மானபங்கம் செஞ்சாங்க. சுற்றி உட்கார்ந்துருந்தீங்க நீங்கள்லாம், பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி எல்லாம் அயாம்சாரின்னு உட்காந்துருந்தீங்க. யாரும் வாயை திறந்து ஒன்றும் எதிர்த்து சொல்லலை. இப்போ எங்களுக்கு நீங்கள் நீதி சொல்கிறீங்களே நியாயமா? அதுக்கு பீஷ்மர் சொன்னாராம் ஒரு வார்த்தை, அப்படி இல்லைப்பா, அன்னைக்கு இருந்த சூழலில் அன்னைக்கு சாப்பிட்ட உணவில் என் புத்தி அப்படித்தான் இருந்துச்சு. அன்னைக்கு நான் யார் சாப்பாட்டில் இருந்தேன்? துரியோதனம் போட்ட சாப்பாட்டில் இருந்தேன். அதனால என் புத்தி பேதலிச்சு போய் உட்கார்ந்துருந்தேன். இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பீமன் கேட்டான். உன் தம்பி இருக்கானே அர்ஜுனன், அவன் போட்ட பானத்தில் என் உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் வெளியே போயிடுச்சுப்பா. கெட்ட ரத்தம் வெளியே போனால் நோய் தீர்ந்து வர மாதிரி அந்த எண்ணங்களும் சரியாயிருச்சு. உணவு மனித வாழ்க்கையை தீர்மானிக்க நம்ம சொல்லுவோம். நல்லவர்கள் தருகிற உணவு சாதி மத பேதம் இல்லைங்க. நல்ல உணவு நல்ல மனிதர்கள் தருகின்ற எளிய உணவாக இருந்தாலும் சாப்பிடணும். மகாவீரர் ஒருவருடைய அழைப்பின் பேரில் செல்வந்தர் வீட்டுக்கு போனாராம். அவங்க ரொட்டி கொண்டு வச்சு சாப்பிட சொன்னாங்களாம். கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு அந்த ரொட்டி எடுத்து பிழிஞ்சாராம். அதில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. பார்த்தாயா, இதுதான் நீ சம்பாதித்த முறை, இந்த உணவை நான் உண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரான் எந்திரிச்சு. அப்போ எனக்கு நான் எப்படியாவது கோடீஸ்வரன் ஆகணும், அதுதான் சொல்கிறாங்க. என் இலக்கு அதுதான் அப்படிங்கிறாங்க. காந்தி சொல்கிறாருங்க, இலக்கு எப்படி சரியானதாக இருக்க வேண்டுமோ அதுபோல அதை அடைகிற வழியும் சரியானதாக இருக்க வேண்டும். நல்ல நீதிகள் சொல்லப்படுகிற போது, நீதிகள் காலந்தோறும் புதிய புதிய நீதிகள் வந்தாலும் கூட எப்போதும் நீதி நல்லவர்களுக்கான விஷயமாகவும் தீயவர்களுடைய அந்த குற்றத்தை ஒடுக்குவதுமாக அமைந்தால்தான் பெருமை. 1000 நீதிக்கதைகள் தமிழகத்தில் இருக்கின்றன, காலங்காலமாக இருக்கின்றன. தொடர்ந்து பார்ப்போம். நாளை சந்திப்போம். தமிழ் விருந்து பார்த்தாச்சு. இப்ப அடுத்ததா நம் விருந்தினர் பகுதிக்குள்ள நம்ம போக போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உளவியல் துறை சார்ந்த ஒரு நிபுணர். இவர் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரா இருந்தாலும் சமீபத்துல புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் கையால சிறந்த உளவியலாளர் அப்படின்ற விருது வாங்கினவர். இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில உளவியல் துறை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் இருந்தவர். இப்போது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறையின் பேராசிரியராக இருக்கிறார். முனைவர் ஐயா ராஜமோகன் நம்ம கூட இருக்காங்க. ஐயா அவர்களை இந்த காலை பொழுதுல சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். சரி, இப்போ முதல்ல சைக்காலஜி அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேர் சைக்காலஜி அப்படின்னாலே சைக்கோ, அது ஏதோ மூளை சம்பந்தமான ஒரு விஷயம், அதை பத்தி அவங்களுக்கு புரியல. மனம் சம்பந்தமான விஷயமா இல்ல மூளை தொடர்பான விஷயமா அப்படின்றது புரியல. அதே மாதிரி இப்ப சைக்காட்ரிஸ்ட்க்கும் சைக்காலஜிஸ்டுக்குமான வித்தியாசங்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. உளவியல் என்பது சைக்காலஜி. சைக்காலஜி என்பது ஒரு பரந்த விரிந்த ஒரு துறை. அந்த துறையின் கீழே பல்வேறு பகுதிகள் இருக்குது. இப்போ சைக்காலஜி படிக்கிறவங்க எப்படி ஒரு நடத்தை இருக்கிறது, எப்படி ஒருவன் நடந்து கொள்கிறான், எந்தெந்த சூழ்நிலையிலே எவ்வாறெல்லாம் அவர் கையாளுகின்றான் என்பதை பற்றி படிப்பது சைக்காலஜி. சைக்காலஜியில ஒரு மருத்துவ துறையாக இருப்பது தான் சைக்காட்ரிஸ்ட்னு. மனநோய்கள் பாதிக்கப்படும் ஒருவரை குணப்படுத்துவது சைக்காட்ரிஸ்ட். அவர்கள் பேசிக்கா அவர்கள் அடிப்படையாக மருத்துவர்களாக இருக்க வேண்டும். MBBS படித்துவிட்டு MD படித்துவிட்டு DPM என்கின்ற பட்டப்படிப்பையும் படித்துவிட்டு அவர்கள் சைக்காட்ரிஸ்ட் என்று. அவர்கள் மனநோயாளிகளை, மனதில் ஏற்படும் பாதிப்புகளை மருந்து கொடுத்து தீர்த்து வைப்பவர்கள். சைக்காலஜிஸ்ட்ல சைக்காலஜியோடைய கருத்துக்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதன் வழியாக அவர்கள் டயக்னோஸ் செய்து எந்த மாதிரியான வியாதி இருக்கிறது. ஏன்னா இப்ப மனவியாதிகளிலே பல வியாதிகள் இருக்கிறது. நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய வியாதிகள் இருக்கிறது, வியாதிகள் என்று கூட சொல்ல முடியாது, சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் மனநோய் என்று நாம் பிரிக்க முடியாது. மனநோய் என்பது வேறு. மனநோயாளிகள்
தங்களை பற்றி அறியாதவர்களாக இருப்பார்கள், மனம் பேதலித்தவர்களாக இருப்பார்கள், என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாத வகையிலே இருப்பார்கள். அவர்களுக்கு மருந்து கொடுத்து அவர்களை குணப்படுத்துவது சைக்காட்ரிஸ்ட் வேலை. அவர்கள் டாக்டர்கள், அவர்கள் மருத்துவர்கள். இந்த சைக்காலஜி என்பது அந்த சைக்கலாஜிக்கல் பிரின்சிபிளை படித்தவர்கள். அதில் ஒரு வகையாக கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்கிறோம். இந்த சைக்காலஜிஸ்ட் வந்து பெரும்பாலும் அந்த தத்துவங்களை படித்தவர்கள் தான். கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் என்று இருக்கிறார்கள். அவர்கள் வந்து மருத்துவத்தில் அந்த மருத்துவர்களுக்கு சைக்காட்ரிஸ்டுக்கு உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அவர்கள் வந்து இந்த சைக்காலஜியில பட்டம் பெற்றுவிட்டு திரும்பவும் அதற்கு மேற்கொண்டு டிஎம்பி என்று முதலில் கொடுத்தார்கள், டிப்ளமோ இன் மெடிக்கல் சைக்காலஜி என்று. இப்போது அதுக்கு எம்ஃபில் படித்துவிட்டு அல்லது பிஹெச்டி படித்துவிட்டு இந்த துறைக்கு வர வேண்டும். இதை தவிர மேலும் இப்போது சைக்காலஜி பறந்து விரிந்து கிடக்கிறது. ஏன்னா மனிதனுடைய நடத்தையை பற்றி நாம் படிக்க வேண்டி இருக்கின்ற காரணத்தினாலே மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சைக்காலஜியோடைய விஸ்தீரணம் இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைக்கு தொழிற்சாலையிலே உள்ளவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், பல்வேறு அல்லது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, சொல்லப்போனால் கருவறையிலிருந்து கல்லறை வரை எல்லா வகையிலும் சைக்காலஜி வியாபித்திருக்கிறது. அந்த பிரிவுகளிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி பிரிவுகளாக பல்வேறு இருக்கிறது. எனவே வந்து நாம் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றால் நம்ம சிகிச்சையை வந்து ஏனென்றால் பல்வேறு பிரிவுகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் என்பவர்கள் சிகிச்சை தர முடியாது. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் என்பவர்களும் சைக்கோ தெரபிஸ்ட் என்பவர்களும் தான் சிகிச்சை அளிக்க முடியும். அதற்கு அவங்களுக்கு பிஹெச்டி பட்டம் வேண்டும். சிறந்த விளக்கம் சொல்லியிருக்கீங்க. அதாவது மனநல மருத்துவருக்கும் மனநல ஆலோசகருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கீங்க. முதல்ல இந்த மனம் அப்படின்னா அது எங்க இருக்குங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து மனம் அப்படின்றது மூளையில இருக்கா இல்ல இதயத்துல இருக்கா? ஏன்னா வந்து மனம் தொடர்பான நோய்கள் தான் இன்னைக்கு வந்து பெருகிட்டு இருக்கு இல்லையா? அதனால முதல்ல இந்த மனம்ன்றது எங்க இருக்கு? இந்த மனம் தொடர்பான வியாதிகள் என்னென்ன? மனம் என்பது வந்து எங்கே இருக்கிறது என்பது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அரிஸ்டாட்டில் கேட்டார், எங்க மனம் இருக்கிறது என்று. இன்னும் நாம் அதுக்கு விடை காணவில்லை என்று பலர் சொல்கிறார்கள். ஆனா மனம் என்பது வந்து நமக்கு வந்து இதயம் அடிப்பதனால ஒரு சமயம் இதயத்துல தான் மனம் இருக்கிறதோ என்று சொன்னார்கள். சிலர் வயிற்றுல தான் மனம் இருக்குதுன்னு. மூளையை பற்றி அப்போது அறிவில்லை, மூளை எங்க இருக்கிறது என்பது கூட தெரியாமல் இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே தான் இந்த மனம் என்கின்ற ஒரு ஆராய்ச்சி ஏற்பட்டது. இந்த மனம் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமாக கூறுகிறார்கள். எனவே மனம் என்கின்ற இந்த உள்ளத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய எங்கே இருக்கிறது என்பது தெரியாமல் ஒரு அறிவியலை நம்ம கொண்டு வர முடியாது என்று ஒரு சிலர் சொன்னார்கள். எனவே மனம் என்பது ஒரு செயல்பாடு தான், அருவமான பொருள். மனம் எங்கே இருக்கிறது என்றால் மூளை, நரம்பு மண்டலம், மற்ற நாளமில்லா சுரப்பு மண்டலம், இந்த நம்மளுடைய கைகால் மண்டலங்கள், நம்ம உடலில் உள்ள பல்வேறு மண்டலங்களாக நாம் பிரிக்கின்றோம். அந்த மண்டலங்களின் செயல்பாடு தான் மனம் என்பது. எனவே மனம் வந்து ஒரு கை இழந்தவனுக்கு, இப்ப சொன்னீங்க நீங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் நல்ல இந்த காலிபர்ஸ் எல்லாம் விடை இல்லாததெல்லாம் போடணும்னு சொன்னாங்க. அந்த போலியோ வந்த ஒரு குழந்தைக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படும்? அப்ப மனம் பாதிக்கப்படுகிறது. கைகால் குறைபாடு உள்ள குழந்தைகள் எப்படியெல்லாம் மனம் பாதிக்கப்படுகிறது. எனவே அந்த மனம் வந்து அவர்களுடைய கைகாலில் தான் இருக்குது. அது எப்படி அது உணர்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. ஒரு எந்த உடலில் ஒரு அங்கீகாரம் ஏற்படுகிறதோ அப்போது அந்த குழந்தையினுடைய மனமும் பாதிக்கப்படுகிறது. மனம் என்பது ஒரு செயல்பாடு தான், அது ஒரு பொருள் அல்ல. மனம் வந்து இங்கதான் இருக்குது நம்ம சொல்ல முடியாது. மனம் வெவ்வேறு வகையில மாறுபட்டு இருக்கலாம். ஆமா, அருவமான பொருள் தான் மனம் என்பது. சரி, அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் வந்து சின்ன குழந்தையில இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கையாளுறாங்க. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா நான் இருக்கேன் அப்படின்னு எல்கேஜி குழந்தைங்க எல்லாம் முதற்கொண்டு சொல்றாங்க இல்லையா? அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ், இந்த ஒர்க்னால ஏற்படக்கூடிய டென்ஷனா இருக்கட்டும், இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய அந்த டென்ஷனா இருக்கட்டும், இதெல்லாம் மனசுக்குள்ள திணிச்சு வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு சாதாரண சோகம் வந்து எப்படி டிப்ரெஷன் வரைக்கும் போகுது? சோகத்துக்கும் டிப்ரெஷனுக்கான வித்தியாசம், வேறுபாடு என்னவா இருக்கும்? இப்போ வந்து நம்மளுடைய இது வந்து பல்வேறு வகையா சொல்றோம். ஒரு பதட்ட நிலை, ஆன்சைட்டின்னு சொல்றோம். இந்த டிப்ரெஷன்ங்கிறத மனச்சோர்வுன்னு சொல்றோம்.
ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு மன இறுக்கம்னு சொல்றோம். இது மாதிரி பல்வேறு வகையா அந்த வார்த்தைகளை சொல்றோம். ஏன்னா அந்த குணங்கள் மாறுவதனால. சரி. இப்ப மன இறுக்கம்ங்கிறது நம்ம இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குறோம், நம்ம பெற்றோர்கள் உண்டாக்குறார்கள். ஏன்னா ஒரு டைம் இருக்கிறது, ஒரு இந்த ஷெடியூல்ல நம்ம முடிக்கணுங்கிறப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை இந்த நிமிஷத்துல ஆரம்பிச்சு இதுல முடிக்கணுங்கிறப்ப எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. இது முடிஞ்சோட ஒரு இது இருக்கிறது, ரிலீஃப் இருக்குது. அது மாதிரியான இது ஒரு நமக்கு விடை தெரியாத பொழுது ஒண்ணு நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வருது. நமக்கு அது விட நமக்கு சாதகமா இருக்கும்னா மகிழ்ச்சியா இருப்போம். எல்லா மாணவர்களுக்கும் பாஸ் தான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இறுக்கம் இருக்காது. ஆனா வீட்டுல நீ இது மாதிரி டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு திணிக்கிறாங்க குழந்தைகள் மீது. அதாவது ஒரு நிர்பந்தத்துக்குள்ள போகும் பொழுதுதான் அந்த நிர்பந்தங்கிற வார்த்தை நீங்க கரெக்டா சொல்லி, நிர்பந்தத்துக்குள்ள இருக்கும் பொழுதுதான் மன இறுக்கம் வருது. நிர்பந்தம் இல்லாம இருந்துச்சுன்னா மன இறுக்கம் இருக்காது. ஆனால் சிலருக்கு எந்த ஒரு காரியத்தையுமே துடிப்பா செய்ய வேண்டும், டைப் ஏ பர்சனாலிட்டிங்கிறோம். அவங்க உடனே ஹரி பரி ஹாட்கரின்னு சொல்லுவாங்க. அதனால எப்பொழுதுமே அவங்க டைம் கான்சியஸா இருப்பாங்க. நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம எப்பொழுதும் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி டைப் ஏ பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அதனால இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த டைப் ஏ பர்சனாலிட்டியில நம்ம மாத்துறோம். இது மாதிரியான ஆளுமை எப்பொழுதுமே துடிப்பா இருக்கணும், வெற்றி அடையணும், எப்பொழுதும் டயத்துக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் வேகமா செய்யறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்ப அவங்களுக்கு அந்த டைப் பியை மாத்தணும்னு சொன்னா ஒரு தியானம், ஒரு கோயிலுக்கு போறது, அது மாதிரியான பல்வேறு இதை நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிலாம் சொல்றோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, ஒரு நடைப்பயிற்சி செய்யுங்க, கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிங்க அப்படிலாம் சொல்றோம். அப்போ மனம் இறுக்கம் குறைகிறது. நம்ம இந்த நிர்பந்தப்படுத்துவதன் காரணமாக மன இறுக்கம் வருது. மன இறுக்கம் ஏற்பட்ட ஒரு குழந்தைக்கு மனச்சோர்வு எப்படி வருதுன்னா, இது நம்மளால செய்ய முடியாது, நமக்கு போதுமான இது இல்லை அப்படின்னு இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்ற, நீங்க மூளைன்னு சொன்னீங்கல்ல, அதுல உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நரம்பு கடத்திகள் சிலது மாற்றங்கள் அடைகிறது. அந்த மாற்றம் அடைவதன் காரணமாக அந்த குழந்தைக்கு மனச்சோர்வு ஏற்படுது. மனச்சோர்வுனா என்னன்னா தன்னால இயலாத தன்மையாயிடுது. மன இறுக்கத்திலிருந்து அது மனச்சோர்வுக்கு சரி நம்மளால முடியாது, நம்ம எப்போதுமே நமக்கு தோல்விதான், நம்ம உருப்படவே மாட்டோம், ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. இந்த தாழ்வு மனப்பான்மை பர்மனண்டா ஆயிடுது. அதை நம்ம ஸ்கீமான்னு சொல்றோம். ஸ்கீமான்னு சொல்றது குழந்தைய நம்ம சொல்லும் பொழுது நீ எங்கடா உருப்பட போற, அந்த பையன் அப்படி படிக்கிறான், நீ ஒன்னுக்கும் லாயக் கிடையாது இப்படின்னு அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு இதை திணித்திடுறாங்க. அந்த திணிப்பின் காரணமாக அந்த குழந்தை நான் எதற்கும் உதவாதவன், எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, எங்க அப்பாவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையிலே இருக்கும் பொழுது அடைய முடியாத இலக்கை, அந்த இலக்கினை அடைய முடியாத போது அதுக்கு மனச்சோர்வு ஏற்படுது. அந்த மனச்சோர்வு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சரி நம்ம தற்கொலை செய்து கொள்வோமா, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமா, நம்ம ஏன் வாழ்றதுலயே அர்த்தம் இல்லையே, யாருமே நம்மள மதிக்கலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது குழந்தை பருவத்தில், அதுக்கு இப்பெல்லாம் குழந்தை பருவத்திலே அது மாதிரியான சோர்வு வருது. பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லாட்டி மார்க் குறைஞ்சி போச்சுன்னா அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ நல்லா படிக்கலன்னா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு, எவ்வளவு இதை பண்ணியிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. இது போய் ரிசல்ட் பார்த்துட்டு வர்றப்போ ஒரு 10 மார்க் குறைஞ்சிடுச்சுன்னா அது வரும்பொழுது ஐயோ அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, நம்மளுடைய உறவுக்காரவங்க எல்லாம் நம்மளை கேலி செய்வாங்களே பழிப்பாங்களேன்னு சொல்லிட்டு வரும்பொழுதே ஏதோ ஒரு அந்த சோர்வு மனப்பான்மை அதிகமாகி சரி அங்க வரும்போதே கூவத்தை கிடக்கும் போதே கூவத்துல விழுந்துடலாமான்னு ஒரு இம்பல்சிவ் தான் போயிடுறாங்க. உடனே நான் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு அவர் தூக்கு போட்டுறாங்க, மருந்து சாப்பிட்டுறாங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க பெற்றோர்களுடைய பங்கு என்ன, ஆசிரியர்களுடைய பங்கு, ஏன்னா அவங்கதான் பெரும்பாலான நேரம் நம்ம மாணவர்கள் கூட குழந்தைங்களுக்கு கூட இருக்காங்க இல்லையா. சரிங்கய்யா, இப்ப அடுத்துதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, உடல் நோய் நமக்கு இருந்தாலும் அது தொடர்பா நமக்கு மனநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நாம பொதுவாக மனநோய்களை பல்வேறு 10 வகையில நான் பிரிக்கிறேன். சரி. மனநோய்கள் என்பதை சைக்காட்ரிஸ்ட் தான் ட்ரீட் பண்ண முடியும். அது என்ன உடலியல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுது, அது சைக்காட்ரிஸ்ட் போய் மருந்துகள் சாப்பிட வேண்டும். பெரும்பாலும் என்னன்னா தவறான இது இந்த மனநோய் மருத்துவர்கள்லாம் சைக்காட்ரிஸ்ட் கொடுக்குற மருந்தெல்லாம் தூக்க மருந்துன்னு நினைக்கிறாங்க. அது தூக்க மருந்து கிடையாது. தூக்க மருந்து என்பது வேறு. இந்த மருந்தெல்லாம் மூளையில் உள்ள ஒரு சில அணுக்களை எல்லாம் மாற்றுவதற்காக கொடுக்கப்படுகின்ற மருந்து. அது முக்கியமானது. அது பெரிய மனநோய். அதுக்கு நிச்சயமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும். இன்னொரு மனநோய் நியூரோசிஸ்ன்னு சொல்றோம். நரம்பு, அதாவது மனத்தளர்ச்சின்னு நான் சொல்றேன், நரம்பு தளர்ச்சின்னு சொல்றது இல்லை, நியூரோசிஸ்ன்னு சொல்றேன்.
அந்த மன தளர்ச்சியில பலவிதமான நோய்கள் இருக்குது. சிலர் வந்து கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஓசிடின்னு சொல்றோம். சில பேருக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், ஃபோபியா இருக்கும். சில ஒரு பொண்ணு வந்து சாதாரண பள்ளிக்கு பயந்துக்கிட்டு ஓடும், கரப்பாம்பூச்சை பார்த்தா பயந்துட்டு ஓடும். அது மாதிரியான அதீதமான பயம் இருக்கும். அது மாதிரியான நோய்கள் இருக்குது. அப்புறம் பேனிக் டிசார்டர்னு இருக்கு. இந்த ஹிஸ்டீரியா போல சில சமயத்துல சில தானா இருக்க அம்னீஷியாலாம் வந்துடும். இது மாதிரியான நோய்களுக்கு நாங்கள் சைக்கோதெரப்பி மூலமா பேசி அந்த வியாதியை நம்ம குறைக்கிறோம். சில வியாதிகள் வந்து சைக்கோசோமேட்டிக்னு சொல்றது. காரணம் சைக்கலாஜிக்கலா இருந்து வெளிப்படையா உடல் பாதிக்கப்பட்டால் அதுக்கு பேர் சைக்கோசோமேட்டிக்னு, மனம் சார்ந்த உடல் வியாதிகள். இது ஒருத்தர் அடிப்படையில் நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்மளோட காரியத்தை செய்ய முடியலைங்கிறப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு ஆஸ்மா வர்றது, பிராங்கியல் ஆஸ்மாவை நாங்கள் சைக்கோசோமேட்டிக்னு சொல்றோம். அதே மாதிரி சோரியாசிஸ்னு வர தோல் வியாதிகள், சில பிரஷர் கூட, பிபி கூட மனத்தின் காரணமாக வருது. அதே மாதிரி உடல் சார்ந்த மனவியாதிகளும் இருக்குது. உடல் சார்ந்த மனவியாதிகள் எப்படி கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கேன்சர்னு சொல்றாங்க. கேன்சர்னு சொன்ன உடனேயே சரி நம்ம உனக்கு இறப்பு தான், சாவுதான் நினைச்சிடுறாங்க. உடனே மனம் சோர்ந்து போயிடுது. எது சொல்லுவோம்ல, மரம் சாய்ஞ்சா ஒரு இதாகலாம், கல் சாய்ஞ்சா சிலையாகலாம்னு சொல்ற மாதிரி மனம் சாய்ந்து போனா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மன திடத்தை, மன சக்தியை நம்ம தர வேண்டி இருக்கிறது. இப்போ கேன்சர் புற்றுநோய் வந்து விட்டது இன்னும் சொன்ன உடனேயே அவன் வந்து நான் இறப்பை பற்றி தான் உடனே நினைக்கிறான். நமக்கு இன்னைக்கு நமக்கு தேதி குறிக்கப்பட்டு விட்டது. எவன் ஒருவன் எதிர்ப்பு சக்தியோடு இந்த எதிரை நம்ம எதிர்கொள்ள முடியும், நாம் வாழ முடியும் என்று நினைக்கிறானோ அவன் வாழ்கிறான். இவன் வந்து பயந்துட்டான்னு வச்சுங்க, வியாதிக்கு பயந்துட்டானா அவனுக்கு மனம், அவனுக்கு முன்னாடி பாரு மனம் இல்லை, அவனுக்கு சிடுசிடுன்னு இருக்கிறான். ஒரு தலைவலியோட ஒருத்தர் ஆபீஸ்க்கு வராரு, வந்தாருன்னா அவர் எப்பொழுதும் போல சுறுசுறுப்பு செய்ய முடியாது. உடனே அவருக்கு மற்றவங்க மேல எரிச்சல் அடைகிறாரு. அதே மாதிரி ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிறாரு, பிபி இருக்கிறவங்க, இப்போ மூளைச்சூடு பைல்ஸ் இருக்கிறவங்க, ஏன்னா பைல்ஸ் இருக்கிறவங்க மாதிரி பேசுறீங்கன்னு சொல்றோம். மாதிரி உடல் வியாதிகள் மனத்தை பாதிக்குது. அதற்கு அவங்களுக்கு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உரியான மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தா அவ்வளவு மனம் பாதிக்காது. சரிங்கய்யா. இப்போ வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா உடல் நோயும் மனநோயும் ஒரே மாதிரி தான் அவங்க அணுகுவாங்க. இப்ப எப்படி ஒரு தலைவலி வயிற்று வலி இருக்கோ அதே மாதிரி மனசு வலி எப்படின்னா அவங்க அதுக்கும் முறையா வந்து சிகிச்சை எடுத்துப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல அதை பத்தின விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா வந்து ஒரு தலைவலிக்கோ வயிற்று வலிக்கோ ஒரு ஜுரத்துக்கோ கொடுக்கிற முக்கியத்துவம் நம்ம மனநோய்களுக்கு கொடுக்கறது இல்லை. எத்தனையோ நோய்கள் நீங்க சொன்னீங்க. இப்ப உதாரணத்துக்கு மனச்சிதைவு நோய், ஸ்கிசோஃப்ரீனியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து ஒரு உருவம் தெரியாது, ஆனா பேசுற சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கும். அடிக்கடி கை கழுவக்கூடிய இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், இப்படி எத்தனையோ நோய்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க இதுக்கு வந்து ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும், இல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்ற விழிப்புணர்வு ஏன் இல்லை? அதான் நம்ம வந்து பெரும்பாலும் நமக்கு அறியாமை காரணம் தான். பெரும்பாலும் வந்து இந்த மனவியாதிகள் எல்லாம் பில்லி சூனியம், பிசாசு, மற்றவங்க யாரோ ஏவு விட்டாங்க இப்படி இருக்கிறது. இது வந்து மனவியாதியும் மற்ற வியாதிகளை போன்ற ஒரு வியாதி. இதற்கு வந்து முறையான சிகிச்சை பெற வேண்டும் என்ற விழிப்புணர்வு நம்மகிட்ட இல்லை. இன்னும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு, வயது வந்த பெண்களுக்கு சில மனநோய் வந்துருச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னுட்டாங்க. இல்லாட்டினா ஏதாவது ஒரு கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு, இல்லாட்டி செயினில் கட்டி போட்டு அடிக்கிறது. இப்படி எப்படி நம்ம பழங்காலத்தில் சிகிச்சை முறைகள்லாம் இருந்ததோ முரட்டுத்தனமான அந்த மாதிரி சிகிச்சை முறைகள் இன்னும் நம்ம நாட்டில் இருக்குது. அது வந்து ரொம்பவும் இந்த மனநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். இதுல வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு பெண்ணு வந்து மனநோயால் பாதிக்கப்படும், அது வந்து சிம்பிள், எல்லா மனநோயையும் தீர்க்க முடியும். இப்போது இருக்கின்ற காலகட்டத்தில் மருந்துகள் இருக்கிறது, நல்ல சிகிச்சை முறைகள் இருக்கிறது, எந்த மனநோயையும் தீர்க்க முடியும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கூட புரியாத காரணத்தினால வந்து இவங்க வந்து இது மாதிரியான மந்திரம், யாரோ செய்வனை செய்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வந்துட்டு காலம் கடத்திட்டு வர்றாங்க. அதோட சைக்காலஜிஸ்ட நம்ம வர்றோம்னு சொன்னாலே ஏதோ நமக்கு வியாதி, அவன் பைத்தியம்னு சொல்லுவான், அதனால நம்ம வீட்டில் வந்து பேர் கட்டு போயிடும் அப்படின்னு அதை மறைச்சு வச்சிடுறாங்க. ஒரு சின்ன வெளிநாடுகளில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னா கூட ஒரு மனம் சார்ந்த முக்கியத்துவம் கொடுத்து அதை போய் பார்த்துக்கிறதுக்கு நான் என்ன செய்யறது, அந்த ரிலீவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறான். ஆனால் நம்மளுடைய நாட்டில் வந்து அது மாதிரி இல்லை. இப்போ ஒரு பையன் படிக்கலைன்னா கூட சைக்காலஜிஸ்ட்டை வரலாம். ஏன் படிக்கலை, எந்த சூழ்நிலையில் படிக்கலை, அவனுடைய நினைவாற்றல் எப்படி மேம்படுத்திக்கலாம், இது மாதிரியான காரணங்களால் அவன் படிக்கலைன்னு தெரிஞ்சு சொல்லலாம்.
ஆனா இவங்க நம்ம அதை விட்டு வர்றது வந்து இது ஒரு பைத்தியம், மனநோய்ங்கிறது ஒரு பைத்தியங்கிற ஒரு பேரை சொல்லி அதுக்கு வந்து இன்னும் ஸ்டிக்மா இருக்குது. அந்த ஸ்டிக்மாவை போக்குனால ஒழிய வந்து மனநோயாளி எல்லாருமே 100% யாருமே நார்மல் கிடையாது, 100% அப்நார்மலும் கிடையாது. நிச்சயமா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு குறைபாடுகள் இருக்கலாம். ஒரு ஹேபிட்ஸ்ல ஒன்று இருக்கலாம், ஒரு டிக்ஸ்ன்னு இருக்கலாம், அது மாதிரி எல்லாம் இருக்கலாம். அதை பார்த்து நமக்கு அதுக்கு சிகிச்சை பெற வேணும்னு முன் வர வேண்டும். அதுக்கு பெற்றோர்கள் அழைச்சிட்டு வந்தா கூட அவங்க எதிர்க்கிறாங்க. ஒரு பையனுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அலுசினேஷன் இருக்குது, யாரோ பேசுற மாதிரி இருக்கும், யாரோ வர மாதிரி எல்லாம் இருக்கும், அது மாதிரி தெரிஞ்சு அவன் சொல்றான், என்ன வந்து போலீஸ் பின்பற்றிக்கிட்டே இருக்காங்க, நான் ஏதோ குற்றம் செஞ்சுட்டேன்னு சொல்லுவான். இதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு இவன் வந்து நிறைய நேரம் வந்து பாத்ரூம்லயே இருப்பான், குளிக்கிறதுக்கு போனாலும் ரொம்ப நேரம் இருப்பான், அது மாதிரி எல்லாம் இருக்கானா இவனுடைய நடத்தையில மாற்றம் இருக்குதுன்னு சொன்னாக்க உடனே ஒரு உளவியல் நிபுணர், இதுக்கு சைக்காட்ரிஸ்ட் போகணும்னு அவசியம் இல்லை, உள சிகிச்சையாளர்கள் கவுன்சிலர்ஸ்னு இருக்காங்க, அவங்களிடத்துல போனால் நிச்சயமாக அவங்களுக்கு என்ன மாற்று முறை இருக்கிறது. நிறைய சிகிச்சை முறைகள் இப்போது இருக்குது. உங்களுடைய சிந்தனையை மாற்றுவதற்கான முறைகள், உங்களுடைய ஆள் மனத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகளை கொண்டு என்ன காரணத்தினால் இது ஏற்பட்டதுன்னு பார்த்து சிகிச்சை அளிக்க முடியும். நிச்சயமாக மனநோயாளிகளை குணப்படுத்த முடியும். நிச்சயமா நோயின்னு சொன்னாலே அதுக்கு நிச்சயமா ஒரு தீர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த வகையில நீங்க வந்து என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் வந்து கையாளுறீங்க ஐயா? ஏன்னா இப்போ நியூரோ பேத்தாலஜி, சைக்கோ பேத்தாலஜி, எத்தனையோ விதமான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல நீங்க கையாளக்கூடிய மெத்தடாலஜிஸ்னா எதுவா இருக்கும்? இப்ப நாங்க வந்து மெத்தடாலஜின்னு சொன்னோம்னா, நான் மருத்துவமும் படித்து உளவியலும் படித்திருக்கிறேன். ஆனால் சிலர் வந்து மருத்துவம் படித்து விட்டுற சைக்காட்ரிஸ்ட்னு சொல்றது, இன்னொருத்தர் சைக்காலஜிஸ்ட் சொல்றீங்க. அதனால நம்ம சைக்காலஜிஸ்ட்னு சொல்றவங்க வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோ, மெடிக்கல் சைக்காலஜிஸ்டோ, சைக்கோ தெரபிஸ்டோ மருந்துகளை கொடுக்கக்கூடாது. மருந்துகளை கொடுக்கின்ற அதிகாரம் வந்து சைக்காட்ரிஸ்டுக்கு தான் இருக்குது. நம்ம வந்து சைக்காட்ரிஸ்டோட இணைந்து நாங்கள் செயல்படலாம். ஏன்னா கடுமையான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நம்ம சிகிச்சை அளிக்க முடியாது. ஏன்னா அவன் அடிச்சிடுவான், ஏதாவது ஒன்று அவனுக்கு தெரியாது. அதன் காரணமாக இப்போ நாம் கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி மனநோய் இருக்கிறவங்க நம்மகிட்ட வருவாங்க. வந்த பொழுது அவரோட பேசி அவங்களுடைய எல்லாமே வந்து குட் ஆர் பேட் திங்கிங் மேக்ஸ் இட் சோன்னு சொல்றோம்ல, நம்மளுடைய எண்ணங்கள் தான், நம்ம எண்ணங்கள் தான் அது. நம்ம தவறான எண்ணங்களை கொண்டிருக்கும் போது தவறான இது வரும். அதனால அந்த எண்ண மாற்ற சிகிச்சை, சிந்தனை மாற்ற சிகிச்சை பண்றோம். வாழ்க்கையில என்ன மாதிரியான குறிக்கோள்களை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆழ்மன சிகிச்சை, இது மாதிரி பல சிகிச்சைகளை நாம கொடுக்குறோம். லோகோ தெரப்பின்னு இருக்கு, பிஹேவியர் தெரப்பின்னு இருக்கு, சைக்கோ அனாலிட்டிக் தெரப்பின்னு இருக்கு, அப்புறம் ரியாலிட்டி தெரப்பின்னு சொல்றோம். அவங்க உண்மை நிலையை அவங்களுக்கு சொல்றோம். சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியுது, யதார்த்த நிலையை நம்ம சொல்றோம். அதை புரிய வைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு சில டெக்னிக்ஸை நம்ம வச்சிருக்கிறோம். கப்பிள் தெரப்பி, இது மாதிரி மணமக்கள் வந்து மனவிலக்கு கல்யாணம் பண்ணி ஒரு மாதத்திலே வர்றாங்க, ஒரு மாதத்திலே அவங்க சிகிச்சைக்காக வர்றாங்க. அது மாதிரி இருக்கும்போது மனித உறவுகள் தான் ரொம்ப சின்ன பின்னமாக கொண்டது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோட கூட சரியா பழக முடியாத நிலைமையில இருக்கிறோம். அதனால அந்த மனித உறவுகள் வந்து இணக்கமாக ஒரு மகிழ்வாக இருப்பதற்கு வந்து உளவியல் உதவும். நிச்சயமா. அதே மாதிரிங்க இப்ப நீங்க எத்தனையோ கேசஸ் வந்து சந்திச்சிருப்பீங்க இல்லையா உங்களுடைய 30 ஆண்டு கால அனுபவத்துல, அதுல வந்து நீங்க உங்களுக்கு சவாலா இருக்கக்கூடிய ஒரு பேஷண்டோ இல்ல ஒரு கேஸ்னா எதுவா இருக்கும்? சவாலா இருக்கிறது வந்து சில சமயத்துல பாத்தீங்கன்னா சந்தேக மனநோயின்னு இருக்குது, பெரநோயான்னு இருக்குதுங்க. அது சந்தேகப்பட்டு கொண்டு தான் செய்வது வந்து சரின்னு நினைப்பான். ஏதோ ஒரு காரணத்தினால மனைவி மீது சந்தேகப்படுவது. அது மாதிரி மனைவி மீது சந்தேகப்படும் பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து சில சமயத்துல வந்து சில கேஸ் வந்து சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனாலும் கூட கஷ்டமா இருக்கும் சிகிச்சை பண்றது. இதுக்கு நாள்பட்ட சிகிச்சை வேணும், மற்ற முறை சிகிச்சை மாதிரி இல்லை. நம்ம மற்ற உடல் நோய்களுக்கு ஏதோ நம்ம பண்றோம், இதுல ஒன்றும் செய்ய முடியறது இல்லை. அது மாதிரி இருக்கும்பொழுது இந்த பெண்ணு வந்து இவனுக்கு சந்தேக மனநோய், இந்த கணவனுக்கு சந்தேக மனநோய், அவனுக்கு வயிற்று வலின்னு சொல்லிட்டு எல்லா மருந்தையும் சாப்பிட்றான், வயிற்று வலி சரியாகலை. உடனே மனைவி என்ன பண்றா, எல்லா கோயிலுக்கு போய் மருந்தீஸ்வரர் கோயில், வைத்தீஸ்வரன் கோயில், அது மாதிரி சர்ச்சுக்கு மசூதி இதுக்கெல்லாம் போய் மருந்துகள்லாம் வாங்கிட்டு வந்து அதை போட்டு தண்ணியில் போட்டு கொடுக்குறான். இவன் என்ன நினைக்கிறான், இதெல்லாம் போட்டு கொடுத்ததெல்லாம் என் வயிற்றுல சிலையாயிடுச்சு, சின்ன சின்ன சிலையா கல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணா மனைவி மேல் சந்தேகப்பட்டு
மனைவி தூங்கும் பொழுது ஒரு கல்லை போட்டு மனைவியை கொண்டு வர்றான். அடடா. மனைவியை கொண்டு வர்றான். ரெண்டு குழந்தைங்களையும் ட்ரெயினில் அழைத்துட்டு வந்து இலக்கியில தள்ளி விட்டு கொண்டு விடுறான். இது மாதிரி கேஸுகள் வரும் பொழுது இதை நம்ம ஆரம்ப நிலையத்திலே கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா இவனுடைய இப்ப நம்ம உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கைன்னு குடும்ப திருக்குறள்ல இருக்கு. நம்ம உடன்படிக்கை நமக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ நண்பர்களுக்குள்ளேயோ ஒரு புரிதல் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான். ஒரு பெரிய நரகத்துல வாழ்ற மாதிரி தான். கணவன் மனைவியோ மற்றவர்களோ அவங்க ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த சந்தேக மனநோயோடு இருப்பவர்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா எங்களையும் சந்தேகப்படுவாங்க. நீங்களே என்ன பண்றீங்க, நம்மள நம்பி வர மாட்டாங்க. இது ஒரு இதா இருக்கும். அது மாதிரி இந்த ஓசிடி கேசஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நீங்க வந்து ஒரு பேராசிரியரா இருக்கீங்க ஒரு பல்கலைக்கழகத்துல. நீங்க வந்து இன்றைக்கு வந்து உளவியல் துறை வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆர்வமா வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இதனால ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா இது படிச்சா நமக்கு ஸ்கோப் இருக்குமா, ஃபியூச்சர்ல இதனால பயன் இருக்குமான்னு இருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? இது நிச்சயமா பயனுள்ள சப்ஜெக்ட். நம்ம எல்லாம் முதல்ல சேரும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா சைக்காலஜினா ஒருத்தர் சேர மாட்டாங்க. லாஸ்டா கடைசியில ஒன்னும் கிடைக்காட்டா சைக்காலஜி கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்போது வந்து சைக்காலஜி எல்லா துறையிலையும் சைக்காலஜி இருக்குது. அதனால இப்போ நாங்க வந்து இப்போ சிறைத்துறையில ஜெயிலில் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, ஃபேமிலி கோர்ட்ல சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. எல்லா பள்ளிக்கூடங்களிலேயும் எல்லா கல்லூரிகளிலேயும் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கணும்ங்கிறது சட்டம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற எல்லா ஊழியர்களுக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்காக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்காக நாங்கள் தான் பயிற்சி நடத்துகிறோம். எல்லா துறையிலையும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால இப்போ பேரண்ட்ஸ் தான் இப்போ நிறைய வேண்டியிருக்கு. குழந்தைங்களுக்கு இப்போ எதுக்கு செலவு பண்ணுறாங்களோ இல்லையோ, குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக கல்விக்காக செலவு பண்ணுற பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்ம கவுன்சிலிங் பண்ண வேண்டியிருக்குது. அதனால எங்கெங்கு மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய நீங்க என்னன்னா அதை கேட்டு இப்ப கேட்கறதுக்கு ஆள் இல்ல, பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, கேட்கறதுக்கு ஆள். அதனால இந்த கேட்பதற்கு அந்த பயிற்சியை நீங்க பெற வேண்டும். அந்த பயிற்சியை வந்து நீங்க பெற்றால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா துறையிலும் பிரபலிக்கலாம். நல்லதொரு செய்தி சொல்லிருக்கீங்க நம்ம மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவு பண்ணமைக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு நம்ம விருந்தினர் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பேராசிரியர் முனைவர் ராஜமோகன் ஐயா அவர்களுடனான இந்த நேர்காணல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து விரிவான செய்திகள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.